"ஏய் டீ குடிக்காதடா, டீ குடிச்சாக்கா அதுக்குள்ள எதனா கலந்துருவாங்க. நீங்க போட்டி போடுவோம் உன்ன தோற்கடிச்சுருவாங்க. நீ டீ குடிக்காத" அப்படிம்பாங்க. சிலம்பம், கராட்டே, யோகா, தியானம் மிக மிக அவசியமானது ஒவ்வொரு மக்களுக்கும். ம். 84,00,000 உயிரினத்துல மனுஷன் மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு குழந்தை தன்னோட வயித்துக்குள்ள வச்சு வளர்க்கிற ஒரே சக்தி பெண் குழந்தைக்கு தான். நான் எதையுமே இழக்க தயாரா இல்ல. சாகுற வரைக்கும் இப்படியே இருந்து கடவுள் எப்படி அனுப்பிச்சாரோ அப்படியே அவர் கூட போயிடும். நாங்கலாம் ஒரு செவுருல ஏறி ஒரு கிக் அடிப்போம். அது வந்து அடிச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு ம். புஷ் பண்ணி அடிச்சாரு. ஏன்னா அம்மா எல்லாருமே தான் தெரியும் அம்மாவோட கஷ்டம். கஷ்டம். அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்பாவோட கஷ்டம். இந்த கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த கஷ்டம் மட்டும் தான் எனக்கு அத இறைவன் எனக்கு நல்லா மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட சண்டை பயிற்சி மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சூப்பரா இருக்கீங்க இருக்கேன். சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இந்த தற்காப்பு கலை கத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே கத்துக்கிட்டா நல்லதா? எல்லாருமே தற்காப்பு கலை கத்துக்கணும். ஒழுக்கம். ம், ம், நான் வந்து 6 வயசுல தற்காப்பு கலை கத்துக்கினேன். இன்னைக்கு எனக்கு 74 வயசு. இன்னைக்கு வரையும் நான் ஒழுக்கமா இருக்கேன். ஏன் அப்படின்னா, அது கத்துக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஜீன்லயும் வந்து ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம்னு வந்துரும். ஏன்னா வாத்தியார்ட்ட போம்போதே வாத்தியார் வந்து ஒழுக்கமா இருக்க தான் சொல்லி தருவாரு. ம், "ஏய் டீ குடிக்காதடா, டீ குடிச்சாக்கா அதுக்குள்ள எதனா கலந்துருவாங்க. நீ போட்டி போடுவோம் உன்ன தோற்கடிச்சுருவாங்க. நீ டீ குடிக்காத" அப்படிம்பாங்க. ம், அப்பவே அவன் நினைப்பான், "ஓ! டீ குடிச்சா அப்ப ஏதோ ஒண்ணு கலந்துருவாங்க போல இருக்கு. பொடி எதனா கலந்துட்டாங்கன்னா, போட்டி போடும்போது நம்ம தோத்துருவோம்னு குடிக்க மாட்டான்." ஸோ அது மாரி ஒழுக்கத்த அதுல வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளோட உடம்பு பார்த்துக்கணும்னா, என்னென்ன பண்ணா நம்ம உடம்பு நல்லாருக்கும்? தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி அடிச்சா நம்ம நரம்பு வீக்கு. அப்ப ஆமா. நம்ம எக்சர்சைஸ் பண்ணணும். ம், அப்ப அவன் தண்ணி அடிக்கிற மைண்ட்ல கழட்டிருவான். ஐயோ! அதெல்லாம் அடிக்கக்கூடாதும்பான். போதை வச்சுனா திரும்பி கூட பார்க்க மாட்டான். ம், ம், அதனால உடற்பயிற்சி, சிலம்பம், கராட்டே, யோகாசனம், தியானம் மிக மிக அவசியமானது ஒவ்வொரு மக்களுக்கும். ம், ஏன்னா ம், 84,00,000 கோடி உயிரினத்துல ம், 84,00,000 உயிரினத்துல மனுஷன் மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ம், ம். எந்த மிருகமும் செய்ய முடியாது. நிமிர்ந்து உட்கார முடியும். இந்த நமக்கு வேண்டியத கேட்க முடியும். இதெல்லாம் மனுஷன் தான் பண்ணும். அதனால கம்பல்சரியா இது வந்து ம் உலகம் ஃபுல்லா வரணும். நம்ம ம். நாட்டுல நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் கம்பல்சரி யோகாவும், தியானமும் கம்பல்சரியா வைக்கணும். சண்டைக்கலையும் வச்சுக்கணும். சிலம்பக்கலை வந்து நம்ம உடம்புல கீழ உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை முடிய வரைக்கும் பவருக்கு சிலம்பம். சிலம்பம். ஆமா. ம். ஏன்னா அது வந்து மூளை வேலை செய்யணும். உடம்புல பவர் வேலை செய்யணும். எல்லாமே வேலை செய்யணும் அது சிலம்பம். அதனால சிலம்பம் வந்து ரொம்ப அற்புதமான கலை. அத கத்துக்கணும். அதுக்காக மற்ற கலை கெட்ட கலைன்னு சொல்லல. எல்லாமே கத்துக்கணும். எல்லா கலையும் கத்துக்கணும். அடிப்படையா இது முதல்ல கத்துக்கலாம் இந்த அப்படிங்கிறீங்க. வர்மக்கலையும் கத்துக்கணும். வர்மக்கலை. வர்மக்கலை தான் ஏன் வந்து வர்மக்கலை மறைஞ்சிச்சுன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டுல வர்மத்துல அதி மேதாவிகளா நம்ம நாட்டுல இருந்தாங்க. அப்ப வெள்ளைக்காரன்லாம் வந்து அவன நோக்கு வர்மத்திலேயே கீழ விழ வச்சுட்டாங்க. அதனால இந்த வர்ம அந்த இதெல்லாம் எரிச்சுட்டானுங்க அவங்க. எரிச்சு இதெல்லாம் கத்துக்க கூடாது. சிலம்பம் கத்துக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. ம். அதனால சிலம்பம் திருட்டுத்தனமா கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் கூட கத்துக்கும்போது திருட்டுத்தனமா தான் கத்துக்கிட்டேன். நான் வந்து வெள்ளைக்காரன் விட்டு போனா 3 வருஷம், 4 வருஷம் நான் பொறந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். ம். அப்போ வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருந்து சிலம்பம் கத்துக் குடுக்கல யாருக்கும். ஏன்டா காட்டுக்குள்ள கூட்டு கத்துக்க போறேன்? அப்ப எனக்கு தெரியாது. இப்போ தெரியுது. ஓ! அதான் காட்டுக்குள்ள போய் கத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க எல்லா பசங்களும் ஸ்கூல்ல போய் ஸ்கூல் கத்துக்கிறாங்க. கத்துக்கலாம். இப்ப அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால எல்லா கலையும் கத்துக்கணும். குறிப்பா வந்து எல்லா டீச்சர்ஸும், எல்லா சிலம்ப வாத்தியார்களும், எல்லா அம்மா, அப்பாவும் பெண்கள் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி தரணும். கடவுள் தெய்வம். ஏன்னா, ஒரு குழந்தைய தன்னோட வயித்துக்குள்ள வச்சு வளர்க்கிற ஒரே சக்தி பெண் குழந்தைக்கு தான். அது மனிதனா இருக்கட்டும், இல்ல பசுமாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும் எல்லாத்துக்கும். அப்ப அந்த பெண்ண நம்ம தெய்வமா மதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நானும் வயித்துக்குள்ள தானே வந்தேன். எங்க அம்மா வயித்துக்குள்ள தானே வந்தேன். அப்ப எங்க அம்மாவ நான் எப்படி மறக்க முடியும்? அது மாரி பெண்கள வந்து தெய்வமா நினைக்கணுங்கிறது திருப்பி திருப்பி ஆசிரியர்களும், அம்மா, அப்பாவும் சிலம்ப வாத்தியாரும், கராட்டே வாத்தியாரும் சொல்லி தரணும். ஏன்னா இன்னைக்கு மைண்ட் கெட்டு போச்சு. அதே ம். மாரி செல்ஃபோன் வந்து 6 மணிக்கு மேல கம்பல்சரியா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லது. கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டா அவங்களுக்கு நல்லது. கேட்கலன்னா அவங்களுக்கு நல்லது இல்ல அவ்வளவுதான். ஏன்னா, இப்ப இருக்க இளைஞர்கள் வந்துட்டு உடல் அளவும் சரி, மனதளவும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இப்ப நான் கூட இப்போ இருக்க இளைஞர் தானே. ஆமா, கண்டிப்பா எங்க. நான் செல்ஃபோன் பார்க்கறது இல்ல. ம். பார்ப்பேங்க. என்னன்னா அந்த அழிக்கிறது டெலீட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து 74,000 இது வருது ஒரு நாளைக்கு. அப்பா! இப்ப பாருங்க இப்ப தான் அழிச்சுட்டு வந்தேன். இப்ப பாருங்க ஒரு 10 20,000 இருக்கும். அப்ப நான் அத டெலீட் பண்றதுக்கு மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி நான் அது வந்து எனக்கு போய் என்ன பார்க்கணும்னே தெரியாது. எனக்கு இப்ப தான் WhatsAppலாம் போட கத்துக்கிட்டேன். ம். WhatsAppல என்ன போடணும், Facebookல என்ன போடணும், அது மாரி இப்ப தான் கத்துக்கிட்டேன். ஆனா அது பார்க்கறது கிடையாது. அவ்வளவு நேரம்லாம் நான் பார்க்கறது இல்ல. பார்த்தாக்க மூளை அழிகிறோங்கிறாங்க. மூளை கெட்டு போயிடும்ங்கிறாங்க. என்ன உடம்ப உங்க நான் லவ் உடம்ப பண்றேன். நீங்க லவ் என் பண்றீங்க. உடம்பு எனக்கு முக்கியம். என் கண்ணு முக்கியம், பல்லு முக்கியம், என் காது முக்கியம், என்னோட தலைமுடி தேவை எல்லாமே எனக்கு முக்கியம். நான் எதையுமே இழக்க தயாரா இல்ல. சாகுற வரைக்கும் இப்படியே இருந்து கடவுள் எப்படி அனுப்பிச்சாரோ அப்படியே அவர் கூட போயிடணும். சேரணும். அதுக்குள்ள இந்த இது கெட்டு போணும். தண்ணி அடிச்சா அப்படி போயிரும், அப்படி போயிரும். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க. இது சாராயம் குடிச்சா நமக்கு ஒரு அப்படியே ஒரு அபரிதமான சக்தி வரும். எதுக்கு?
இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்றாங்க சார். சின்ன பசங்க கூட ஸ்கூல்ல மிஸ் ஹோம்வொர்க் அதிகமா குடுத்தா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சின்ன குழந்தைங்க கூட சொல்லுதுங்க. கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. காலேஜ் போற பசங்க எனக்கு ரொம்ப அது காலேஜ்ல ப்ராஜெக்ட்லாம் குடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. வா மச்சான் தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிறதுங்க. இப்பயே ஆரம்பிக்கிறாங்க இல்ல சார். அதுக்கு இந்த நம்ம மாரி பசங்களுக்கு நீங்க தான் வாழ்க்கை நம்ம அட்வைஸ் அம்மா பண்ணணும். அப்பா தான் தட்டணும். நான்லாம் 9வது பையன். ம். ஒரு பிள்ளைய பெத்துறாங்க. விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. இவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிடுறாங்க. விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. இவன் என்ன பண்றது? இவன் மனக்கவலையா இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான், ஒருத்தன் கஞ்சா குடிக்கிறான். இவனே கெட்டு போறான். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் 5 குழந்தை பெத்துக்கணும். 5 குழந்தை பெத்துக்கிட்டாங்க. வீட்ல வந்து அரட்டை அடிக்கிறதுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. விளையாடுற குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப இவங்க கிட்ட நம்ம விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்ப தன்னை வந்து அவனுக்கு வந்து இந்த சொன்னீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கு என்னது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்ல என்ன? மனக்கவலையா மனக்கவலை. மனக்கவலையா இருக்கு. மனக்கவலையே இருக்காது. இப்ப நாங்கலாம் மனக்கவலையே அடையல. 9 பேரு வீட்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்போம். பனை மரத்துல ஏறி விளையாடுவோம், ஊஞ்சல் அடிப்போம், புளிய மரத்துல ஊஞ்சல் அடிப்போம். அது மாரி ஒண்ணும் இருக்காது. நாங்க கவலையாப்பட்டுருக்கோம். இப்பவும் கவலைப்படுறதில்ல தான். ஏன்னா அது ஆரம்பத்துலருந்து வளர்க்கறது தான். அதனால இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் வந்து பெரியவங்களா இருந்துச்சு, மனக்கவலையே படாதீங்க. நம்ம கை தான். எவ்வளோ நேரம் நீங்க தூக்கிட்டு இருப்பீங்க அந்த கைய? ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் கீழ போட்டுருவீங்க. அது மாரி தான் நம்ம எல்லாருக்கும் கவலை இருக்கும். யாருக்கு கவலை இல்ல? பிரதமருக்கு மோடி ஐயா கவலை இல்லையா? இப்ப விஜய் சார் கவலை இல்லையா? எல்லாருக்கும் கவலை இருக்கும். கவலைய தூக்கி போட்டு ஜாலியா வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. நேர்மையா இருங்க. அவ்வளோதான். இந்த நேர்மை வேணும். தன்னோட பயிற்சி அவசியம். எல்லாருக்கும் பயிற்சி வேணும். யோகாசனம் மிக மிக அவசியம். டீச்சர யாரும் திட்டாதீங்க. டீச்சரையோ, வாத்தியாரையோ திட்டாதீங்க. திட்டுனீங்கன்னா உங்களோட இன்னைக்கு எவ்வளோ குனிஞ்சு படிக்கிறீங்களோ, அவ்வளோ உங்க வாழ்க்கையில நிமிர்ந்து வாழலாம். குனிஞ்சு படிக்கலன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சார் இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2000 படங்களுக்கு மேல. ஓகே. தப்பா சொல்லிட்டேன். 2000 படங்களுக்கு மேல வந்துட்டு நீங்க ஒரு சண்டே பயிற்சியாளரா ஒர்க் பண்ணீங்க. உங்ககிட்ட வந்துட்டு ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார் இவங்க எல்லாம் ட்ரெய்னிங் எடுத்திருக்காங்க. ஆமா. இத தவிர இன்னும் யாரெல்லாம் எந்தெந்த நடிகர்லாம் ட்ரெய்னிங் எடுத்திருக்காங்க? அதுவும் இவங்கள்ட்ட வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுப்பா. இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கறது கூட எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த மாரி நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண நடிகர்கள்லாம் இல்ல, இல்ல. அப்படிலாம் ஏன்னா எனக்கு வந்து நான் 6 வயசுலேருந்து இத கத்துக்கிறதுனால எப்படி கத்துக் குடுக்க முடியுங்கிற டெக்னிக்ல எனக்கு தெரியும். ம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் என்னோட ஸ்டூடண்ட், விஜய் என்னோட ஸ்டூடண்ட், பிரசாந்த், அருண் விஜய், முரளி, அர்ஜுன், அ பாரதிராஜா சர்பன், மனோஜ், ம். விஜயசாந்தி, இது மாரி நெறைய பேரு என்னோட ஸ்டூடண்ட் தான். ஸ்டூடண்ட். ஆமா, என்னோட ஸ்டூடண்ட். ஏன்னா அ ம். அவங்க வந்து கத்துக்க வரும்போதே நம்ம வந்து அவங்களுக்கு என்ன இதுல சொல்லிக் குடுத்தா அவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் முறையா, கரெக்ட்டா, அழகா புரியிற மாரி இந்த சிலம்ப வீரத்தோட, இந்த கராட்டையோட ஒழுக்கம்ங்கிறத கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப என்கிட்ட வந்து 18,000 பேர் மேல இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒழுக்கம் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து மறக்க முடியாது அப்படின்னு பார்த்தா கேப்டன். அவரு தான் வந்து என்னால மறக்க அவர் முடியாது. ஃபைட்லாம் வேற ஆமா. லெவல்ல ஏன்னா இருக்கும் அவர் சார். வந்து 1978ல என்ட்ட வந்து கத்துக்க ஆரம்பிச்சு முதல்ல சிலம்பம் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் குத்து வரிசை, அப்புறம் கராட்டே கத்துக்கிட்டாரு. அவர் வந்து என்ன விட மேல செஞ்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கலாம் ஒரு செவுருல ஏறி ஒரு கிக் அடிப்போம். அது ம். வந்து அடிச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு, ம். ட்விஸ்ட் பண்ணி அடிச்சாரு அவரு. ம். அவரே ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. தங்கப்பழம் என்ன தங்கப்பழம் தான் சொல்லுவாரு. ஜாக்கோன்னு தான் சொல்லுவாங்க. தங்கப்பழம். அதாவது உங்களோட ரியல் நேம் ஒரிஜினலா இருக்கு. ஆமா, தங்கப்பழம். ஆமா. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு. தங்கப்பழம் எப்படி இருக்கு அப்படிம்பாரு. சூப்பர். அப்பலாம் இது கிடையாது. கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. பார்க்குற மாரி இருக்காது. ம். நம்ம இப்படியே பார்த்துக்கிறது. அப்புறம் மூவிலால தான் போய் பார்க்க முடியும். ம். அப்புறம் மூவிலால பார்த்து சொல்லுவாங்க. செம்ம கிக் அது. அப்படியா? அப்படின்ட்டு வந்துருவாரு பார்க்குறதுக்கு. ஸோ அது மாரி அவர் வந்து ஒரு கலைய ரொம்ப ம். ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சாரு. ம். அதே மாரி வந்து அர்ஜுன் சார் ம். பிரமாதமா பண்ணாரு. ம். எல்லாமே இப்ப விஜய் சார்லாம் வந்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஏஜ் ஆகலையே. சின்ன பையன் மாரி தான் சின்ன இருக்காரு. பையன் மாரி. கோட் சூட் போட்டு கும்முன்னு சின்ன பையனா இருக்காரு. அதாவது இப்ப எல்லாருமே என்ன ஒரு சிலரோட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டைலிஷ், மாடர்னான, யங்கான ஒரு சிஎம்னா இப்ப இருக்க நம்ம ஜோசப் விஜய் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதானே. அவர் யங்கு தானே. இல்லன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. அந்த சீக்ரெட் எங்களுக்கும் சொல்லிக் குடுங்க சார். இப்ப நீங்களும் அதே மாதிரி உங்க வயசு சொன்னா எங்களால நம்பவே முடியல. அதே மாரி நம்ம சிஎம்மும் பார்த்தா அவரோட வயச நம்ப முடியல. அந்த சீக்ரெட் எங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் குடுங்களேன் சார். ஒண்ணும் இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாரி ஒழுக்கம் தான். முதல் காரணம் ஒழுக்கம். அதுக்கப்புறம் பயிற்சி. அதுக்கப்புறம் உணவ வந்து மென்னு சாப்பிடணும். நல்லா மென்னு சாப்பிடணும். நான்லாம் 3/4 மணி நேரம் சாப்பிடுவேன். ம். ம். சாதாரணமா 3/4 மணி நேரம். ம். கொஞ்சம் யாரும் இல்லன்னா 1 மணி நேரம் சாப்பிடுவேன். ம். 1 மணி நேரம் நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். இவ்வளவுதான் சாப்பிடுவேன். ஆனா 1 மணி நேரம் சாப்பிடுவேன். 5 இட்லி நல்லா மென்னு சாப்பிடணும். தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து நமக்கு ஊறுகாய் வைப்பாங்க இலையில. ம். ஏன் வைக்கிறாங்க? இல்லையே. எச்சி வரும். ஊறுகாய் பார்த்தா எச்சி ஆமா, ஊருன்றதுக்காக. இப்ப நெனச்சாலே எச்சி வரும் உங்களுக்கு. ஓ! அதுக்கா ஊறுகாய் வைப்பாங்க? ஆமா, அதுக்கு தான் ஊறுகாய் வைப்பாங்க. நான் எதுக்கும் சைட் டிஷ்க்காக தொட்டுறதுக்கு ஊறுகாய் சாதத்துக்கு. வச்சாலும் மணத்துக்கும் அதுக்கும் எச்சி ஊறிடும். சரி, இப்ப சரி. எனக்கே எச்சி ஊறுது. உங்களுக்கு எச்சி ஊறுதா? அது வரும். அது வந்து அமிர்தம். ஓ! சூப்பர். அந்த அமிர்தத்த சாப்பாடோட மென்னு சாப்பிடும்போது, நம்ம வந்து அணுக்கள் 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு நம்ம உடம்புல. இந்த 40 லட்சம் கோடி அணுக்கள்ல வந்து 40 வயசுக்கு மேல அது இறந்து திருப்பி பொழைக்காது. ஓ! இந்த அமிர்தம் போகும்போது பொழைக்க ஆரம்பிக்கும்.
ஆஹா. இல்லைன்னா 40 வயசு வரைக்கும் அது வந்து இறந்து பிறந்து வந்துட்டு இருக்கும். ஆனால் 40 வயசுக்கு மேலே இறந்து போயிடும். அப்படின்னா முடி கொட்டுறது, கண்ணு தெரியாம போகுது, பல்லு கொட்டுறது, ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து செயல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மென்று சாப்பிடும்போது அந்த காலத்தில் 120 வயசு வரைக்கும் இளமையாக தான் இருப்பாங்க, சாகுற வரைக்கும். அந்த 120 வயசு டக்குன்னு செத்துருவாங்க. ஹார்ட் அட்டாக் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஆனா இப்ப ஊறுகாய் சாப்பிட்டா பிபி வரும், சுகர் வரும்னு சொல்றாங்க சார். ஊறுவங்களை யார் சாப்பிட சொன்னாங்க? வைக்க தானே சொன்னோம். நான் கூட தான் ஊறுகாய் சாப்பிட சாப்பிடுவேன். கூடாதா? பாத்துட்டே இருக்கணுமா? வச்சாலே வச்சு வருவாங்க. நீங்க ஏன் சாப்பிடுங்க? நான் என்ன ஊறுகாய் சாப்பிட்றேன்? ஓ, அது பக்கத்துல பாத்துக்கணும். அவ்வளவுதான். அது என்ன இலையில ஒரு 2 கொசுறு வைக்கிற மாதிரி வைப்பாங்க. கோசூர், ஆமா, ஒரே ஒரு குட்டியும் கொஞ்சோண்டு குட்டியோண்டு வைப்பாங்க. வைப்பாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் வைப்பாங்க. ம். நாங்க மளிகை கடையெல்லாம் வச்சிருந்தேன். மளிகை எல்லாம் கொசுறு கொடு நாடாரு அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட வந்து. கொசுறு கொடுப்பேன். ம். அந்த மாதிரி இது ஊறுகாயும் கொசுறு தான். சும்மா வச்சாலும் எச்சு வரும். ஓ. இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலுங்க. டெக்னிக்கல். அதே மாதிரி ஆசனம் தரையில உட்காந்து தான் சாப்பிடணும். ஏன்னா நீங்க டேபிள்ல உட்காந்தாலும் இப்ப நான் மடக்கி உட்கார்றேன்னா எனக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இப்போ மேலே போகும். ம். நான் காலில் கீழே போட்டேன்னா காலில் தான் பிளட் சர்க்குலேஷன் போகும். முகத்துக்குலாம் போகாது. போகாது. அப்போ நான் இப்படி தான் உட்காருவேன். எனக்கு பிடிக்கும். இது ம். உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன முடியும்? நான் பத்மாசனமே 10 மணி நேரம் உட்காருவேன். என்னால் அசைய முடியாம அப்படியே உட்காந்துருப்பேன். என்னால் எனக்கு முடியும். ஆனால் அது பழகிட்டேன் நான். அப்போ மக்கள் வந்து அதை வந்து தேர்ச்சி பெற்றாங்கன்னா நல்லா இருக்கும். இளமையா இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். பத்மாசனம்லாம் ஒரு பெரிய காரணம். ம். தியானம் ஒரு காரணம். ம். யோகா ஒரு காரணம். ம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து ஏங்க நோக்கு ஒரு மணி ஒரு வருமா இருக்கு. இங்க இருந்து அமெரிக்காவில் வேணா கீழே விழ முடியும். எப்படி சார்? ஆமா. ம். நோக்கு வருவம் அவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இந்த இங்கிலீஷ்காரன் வந்து அடிச்சு ஒடுக்கி இந்த வர்மம் கற்றுக்கக்கூடாது, சிலம்பம் கற்றுக்கூடாது, காட்டுக்குள்ளே போய் கற்றுக்க ஆரம்பிச்சான். அதில் ஒரு சிலர் மிஞ்சி பிடிச்சிருக்கப்ப நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னல விளக்கிட்ட பேசுவேன்னு சொன்னவங்க தான் ஆமா, சொன்னோம். ஆமா. விளக்கிட்ட பேசி பாருங்க, அதுதான் நோக்கு வருமோ. ம். நீங்கள் விளக்கிட்ட நீங்கள் உட்காந்து நீங்கள் நாளைக்கு கேளுங்க. நீங்கள் நாளைக்கே வந்து விளக்கிட்ட நல்லா குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கிட்ட உட்காந்து மனமுருகி கேளுங்க. அது நீங்கள் அதையே பாத்துட்டே இருக்கணுமோ? அதை விளக்கே பார்த்தா பார்க்கணும். நீங்கள் பார்த்து கேட்கணும். அதுகிட்ட இப்படியே ம். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, பேசாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ம். நீ கேட்கணும். நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், நல்லது நடக்குமா? ம். நல்லது நடக்கான்னு நீ மேலே போ. இல்லை ம். நடக்காதுன்னா ஆடு. அப்படின்னா நீங்கள் மேலே போச்சுன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். அப்படி ஆடிச்சுனாக்கா கண்டிப்பாக அது தப்பா இருக்கும். ம். பாருங்க, நீங்கள் இப்போ நாளைக்கே பண்ணி பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ பார்க்குற நேரம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ யோகாசனமே ம். கிரியா ம். யோகான்னு ஒன்று இருக்கு, ஓகே சார். குண்டலினி இருக்கு. ம். இந்த ம். நிறைய யோகா இருக்கு. இந்த யோகாவை யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. ஏன்னா ம். சொல்லி கொடுத்தா அவங்க கரெக்டாக பண்ணலனாக்கா அவங்களுக்கும் ஆபத்து இருக்கும், செய்கிறவங்களுக்கும் ஆபத்து இருக்கும். அதனால வந்து அது சில இது சொல்லித் தர மாட்டாங்க. ம். யோகானா சும்மா மூச்சு இழுத்து வெளியே விடுங்க, அது ஒரு யோகாவே கிடையாது. அது சும்மா மூச்சு பயிற்சி. யோகாசனம்ங்கிறது ஒன்று இருக்கு. அது உள்ளே வந்து நிறுத்துறது கும்பகம் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து கை தேர்ந்த யோகா நிபுணர்கிட்ட போய் கற்றுக்கும் போது அவங்க வந்து ஒழுக்கத்தை நிறைய பார்ப்பாங்க. ஒழுக்கமாக தான் கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் வாத்தியார் வேஷ்டி தூக்கி கட்டினா கற்றுக் கொடுக்க மாட்டார். ஆமாம், ம். ரவுடி ஓ, இப்படி தான் நிற்பேன். நான்லாம் இப்போ இந்த பணிவு. எங்கள் வாத்தியார் மரணம் மட்டிக்கிற வரைக்கும் நான் கை கட்டாங்க. அவர்கிட்ட கை கூட தொங்க கொடுக்கல. ம். என்னை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அவர் மரக்கடை, எங்கள் வாத்தியாருக்கு மரக்கடை ஜிபட தேடிட்டேன். இன்னைக்கு தங்கப்பழம் வரான்னொடனே எல்லாம் என்னை பார்க்க வருவாங்க. அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நான் நிற்பேன். சொல்ல, டேய் உட்கார்றா, பாரு. ஆனால் உட்கார மாட்டேனே. கடைசி வரைக்கும் உட்கார்ந்ததில்லை. ஏன்னா அவர் ஆத்மா கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதுக்குன்னா நான் அந்த மரியாதை கொடுக்கணும். ஏன்னா குரு யாருங்க கற்றுக் கொடுப்பா? தன்னைக்கிட்ட இருக்கிறது யார் கற்றுக் கொடுப்பா? வர்மங்களை யார் கற்றுக் கொடுப்பா? இல்லை யோகா இப்படி பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஜெர்மன்லேருந்து எனக்கு ஒரு பாப்பா பேசுகிறாங்க. என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருந்துச்சு. இந்த பேட்டி அவங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன், பார்ப்பாங்க. ம். அவங்க வந்து இப்போ சுத்தமாக கிளியர் ஆகிட்டாங்க. ம். நான் இன்னும் அவங்க மூஞ்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் அவங்க வந்து பேசி நான் வந்து அவங்களுக்கு வந்து சில இது சொல்லி சரியாயிடுச்சு. அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போனேன், இங்கே ஹாஸ்பிட்டல் போனேன், சரியாகல. இது எனக்கு சரியாயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த யோகா எல்லாம் ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க. நான் எல்லாம் இந்தியா வரேன் அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் ரூபா வந்து பார்க்குறதுக்கு. நான் அங்கேயே இருங்க, 2 லட்சம் கொடுத்து நீங்கள் வர வேண்டாம் அப்படின்றேன். அங்கேருந்து வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து கற்றுட்டு போகிறாரு, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்து கற்றுட்டு போகிறாங்க. வராங்க. ஏன்னா ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. 2 நிமிஷத்துல முதுகு வலியை நான் சரி பண்ணிடுவேன். 2 நிமிஷத்துல நான் சொல்றேன். 5 நிமிஷத்துல மாத்திரை மருந்துலாம் தலைவலி சரி பண்ணுவேன். நீங்க ஹார்ட் அட்டாக்கு இந்த கொழுப்பு அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு 1 ஹவர்ல அந்த கொழுப்பை நான் சரி பண்ணிடுவேன். மாத்திரைலாம் கொடுக்கறது இல்லை. சரிங்களா? கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட 30,000 பேர் ₹100 செலவுல சரி பண்ணேன். ₹100 டாக்டருங்களே சரி பண்ணேன். எனக்கு சித்தர் சொல்லி கொடுத்தாரு. நான் தியானத்துல இருக்கனால இந்த இது சேர்க்கணும். இப்போ ஒரு பொருள் கூட இது சேர்ந்தா ஒரு பொருள் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சேர்த்து பண்ணணும்னே நான் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நடந்துச்சு. அதனால வர்ற இளைஞர்கள் வந்து எல்லாமே ஒழுக்கத்தை கத்துங்க. முதல்ல ஒழுக்கத்தை கத்துங்க. அம்மா அப்பா சொல்றது கேளுங்க. பெரியவங்க யார் சொன்னா கேட்கணும். நான்லாம் என்னை விட நான் வந்து என்னோட சின்னவங்களை கூட வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். இந்த வாடான்லாம் சொல்ல மாட்டேன். அவனுக்குன்னு சுயமரியாதை இருக்கும். அவன் ஏன் வாடான்னு சொல்லணும்? நான் வாங்கன்னு தான், வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். பெரியவங்களும் அண்ணன்ட்டுருவேன். சின்னவங்கள கூட சில நேரம் அண்ணன் சந்தோஷப்படட்டும் அப்படின்ட்டு. இதுல என்ன நம்ம கெட்டு போகணுமா? ஒண்ணுமே ஒரு கிடையாது. மரியாதை தானே, ஒரு சந்தோஷம் அதை கேட்கும் போது. அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்.
அவன் ஜாகவர்த்தனத்தை பார்த்தேன் நல்ல நமக்கு ஒரு அன்பாக இருந்தார், அதுதான் வேணும். இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு நான் முதலமைச்சரா டெய்லி 100 பேர் என்ன வந்து பார்க்க வராங்கல்ல, ஏன் வராங்க? ஏதோ அவர் சொல்கிறாரு, சரி பண்ணுறோம். இப்போ நம்ம நிறையா விவிஐபிலாம் பேரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் நான் சரி பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து படிக்கலை, ஆனால் நான் கற்றுக்கிட்டது சித்தா முறையில் கற்றுக்கிட்ட அத்தனையும் அவ்வளோ சக்தி உள்ளது. இதெல்லாம் நீங்கள் இதை பார்க்குற தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி விடுங்க. குறிப்பாக டீச்சர்ஸ், நீங்கள் வந்து கடவுளுக்கு நிற்கிறானவங்க, கடவுளை கள்ள தூக்கி கூட எறிவான், ஆனால் கடவுள் வந்து அவங்களுக்கு நல்லதான் செய்யும். இப்போ மரம் இருக்கு இல்லையா, மரத்தை வெட்டுவான், அதனால அந்த மரம் வந்து அவனுக்கு கனிகள் கொடுக்கும். மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பான், அது வந்து அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் வந்து சில நேரத்தில் அவங்கள திருத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சார், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய போராட்டம்னா என்ன? மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா என்ன? எனக்கு சிக்கலா? எனக்கு சின்ன பிள்ளைல நிறைய சிக்கல் இருந்துச்சு. இப்போலாம் சிக்கல்லாம் இல்லை. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் என்னை காப்பாற்றிடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் நீங்க சந்திச்ச போராட்டங்கள்? இல்லை, எந்த வகையில் போராட்டம்னு எந்த வகையில் கேட்குறீங்கன்னு தெரியலையே. நான் வந்துட்டு இந்த விஷயத்த ஆசைப்பட்டேன், எனக்கு அப்ப நடக்கல, இப்ப ம். திரும்பி பார்த்தா அதை மிஸ் பண்ணிட்டோமோன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்கு அப்படின்றா கூட அந்த மாதிரி ஏக்கமா கூட நீங்க எனக்கு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கஷ்டம்தான், எங்கள் அம்மாவை பார்க்கணும். எங்கள் அம்மா எனக்கு 7 வயசு, அவங்கள மட்டும் பார்க்கணும். எங்கள் அப்பா கூட ஓரளவு நான் 10 வயசு வரைக்கும் நான் பார்த்தேன். ம். எங்கள் அப்பா நல்லா ஞாபகம் இருக்காங்க. எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கு, எங்கள் அம்மா கிட்ட ஃபோட்டோ இல்லை. ம். எங்கள் அம்மா ஃபோட்டோ வரைஞ்சி தான் வச்சுருக்கேன். ம். ஏன்னா அம்மா எல்லாருமே தான் தெரியும் அம்மாவோட அந்த கஷ்டம், கஷ்டம். அப்பா இல்லாமங்களுக்கு தான் தெரியும் அப்பாவோட கஷ்டம். அந்த கஷ்டம் எனக்கு இருக்குது. அந்த கஷ்டம் மட்டும்தான் எனக்கு. வேறு இறைவன் என்னை நல்லா வச்சுருக்காரு, சந்தோஷமாக இருக்கேன், எதுக்கும் நான் கவலைப்படுறதில்ல. ஏன்னா நான் பண்ணுற தியானம், என்ன வந்து 3 மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறேன், என்னை தியானம் பண்ணுறேன், நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறேன், பிரபஞ்சம் எனக்கு நல்லது கொடுக்குது. ஆனால் என்ன கொடுக்கவே முடியாது எங்கள் அம்மா அப்பா. அது மட்டும்தான் எனக்கு கஷ்டம். அதனால தான் இதில் பார்க்குற நேரத்தில் அம்மா அப்பா மறந்துடாதீங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா விளக்கம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். முக்கியமா இந்த ஹெல்த் அவேர்னஸ் வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார், நம்ம நேயர்களுக்காக. நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். மெய் வர சொல்லும்போதே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழ் வார்த்தை. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உலகத்தில் இப்பவும் உங்கள்கிட்ட நிறையா சொன்னேன், அம்மா அப்பா மதிங்க, குருவை மதிங்க, பெரியவங்களை மதிங்க, ஆசிரியரை மதிங்க, நம்ம இராணுவத்தை மதிங்க, நம்ம போலீஸை மதிங்க. அத்தனை பேரும் நமக்காக வேலை செய்கிறவங்க. ஃபயர் சர்வீஸு, இந்த துப்புரவு தொழிலாளி, எல்லாம் நமக்காக வேலை செய்கிறவங்க. நம்ம அவங்களெலாம் மதிக்கணும். நம்மளை கூட கீழே நம்மளோட சம்பளம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அவங்களும் நம்மளை விட மேலானே அவங்க மதிக்கணும். நம்ம ஒரு துப்புரவு பண்ண முடியாது, அவங்க பண்ணுறாங்க. நம்ம வீட்டையே அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள எவ்வளோ மதிக்கணும். எல்லாரும் நீ மதித்து வாழ கற்றுக்கணும். 2வது ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கே ஒரு அத்தாரம் இருக்க முடியும், இல்லைன்னா கிடையாது. ஏதோ பிறந்தா நாய் பிறஞ்சி, மாடு பிறஞ்சி, ஆடு பிறஞ்சி செத்தான்ற மாதிரி இருக்காங்க. ஒழுக்கமாக இருந்தான், ஒழுக்கமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அது நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணேன். இந்த மாதிரி நல்லது பண்ணுங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணால் தான் இந்தியாவிலே பிறக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்கணும்னா உலகத்தில் போன ஜென்மம் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் தமிழனாக பிறந்த முடியும். அந்த தமிழனாக நம்ம பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெல்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி சார். நன்றி.